இந்த மனித உடம்போட உஷ்ணம் அதிகமாக புவி வெப்பமயமாதல், அதுபோல் இந்த உடம்பு வெப்பமயமாதல். உடம்பு உஷ்ணம் அளவுக்கு அதிகமானதுக்கு காரணம் அது உடம்போட வெப்பமயமாதல். மனித உடல் வெப்பமயமாதல், அதுபோல் புவி வெப்பமயமாதல். இந்த 2 பிரச்சனையால் மனிதர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. 2 பிரச்சனைக்கும் ஒரே காரணம் இருக்குது. மனித உடல் வெப்பமயமாதல், உடல் உஷ்ணம்தான் நோய்களுக்கு காரணம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அரிசி, கேழ்வரகு, கோதுமை இந்த மாதிரியான தானியங்களை நாம் சாப்பிட்றதுனால அது பழங்காலத்தில் கருப்பு கவுனி, சாமை, திணை, குதிரைவாலி, மாப்பிள்ளை சம்பா இந்த மாதிரியான உணவுகளை சாப்பிட்டாங்க. இப்போ நவீன இதில் அரிசி சாப்பிட்றோம். அரிசி நாம் சாப்பிட்ற இப்போ அரிசி இது நமது உடல் உஷ்ணம் அளவுக்கு அதிகமாவதற்கு காரணமாக இருக்கிறது. அதுபோல் இந்த புவி வெப்பமயமாதலுக்கும் இதுதான் காரணம். இதே உணவுகள் தான் காரணம். இந்த புவி வெப்பமயமாதலுக்கும் அரிசி, கேழ்வரகு, கோதுமை இது போன்ற உணவுகளை உற்பத்தி செய்யும்போது என்ன நடக்குது அப்படின்னா, இங்கே காடுகள் இருக்குது, மரங்கள் இருக்க மாட்டேங்குது. வெறுமனே எங்கே பார்த்தாலும் இப்போ காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பார்த்திங்கன்னா, காவிரி நீர்ப்பாசன பகுதிகளில் பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் இந்த நெல் தான். அது என்ன பசுமையானதாக பச்சையாக உங்களுக்கு தோற்றம் தரும். ஆனால் அது ஒரு பசுமையான காடுகளுக்கு இணையாகாது. ஏற்கனவே சமவெளி காடுகளாக இருந்த முன்னாடி சமவெளியில் காடுகள் இருந்தது. அதை வெட்டி தான் நம்ம உலோகங்கள் கண்டுபிடிச்ச உடனே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, உலோகங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளால் ஒரு மரத்தை கூட வெட்ட முடியாது. அப்போ உலோகங்கள் கண்டுபிடிச்ச பிறகு தான் மரத்தை வெட்ட முடியுங்கிறதே மனிதர்கள் கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ கடந்த 5,000 வருஷத்துக்கு முன்னாடி தான் உலோகத்தையே தமிழ்நாட்டில் தான் முதல்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் தான் முதலில் மரங்களே வெட்டப்பட்டிருக்கு. வெட்ட முடியுங்கிறதே மனிதர்கள் கண்டுபிடிச்சாங்க. அதற்கு முன்னாடியே ஒரு சின்ன கிளைகளை ஒடிக்க தெரிஞ்சிருப்பாங்க. ஒடிக்க முடியாத தடிமனான மரத்தை வெட்டவே முடியாது. அது உலோகங்கள் கண்டுபிடிச்ச பிறகு தான் நடந்திருக்கு. அப்போது உலோகங்கள் கண்டுபிடிச்ச பிறகு தான் மரங்களை வெட்டி சமவெளிகளாக மாற்றுறாங்க. அதற்கு இன்றைக்கி நாம் பார்க்குற குடியிருப்பு பகுதியாக இருக்கட்டும், இது எல்லாமே சமவெளியாக இருக்குது. இது எப்படி சாத்தியம்? அது உலோகங்கள் கண்டுபிடிச்ச பிறகு நாம் உருவாக்குன சமவெளிகள் இது எல்லாமே. அப்புறம் விவசாய நிலங்கள் எல்லாம் சமவெளியாக இருக்குது. அதை நம்ம அறுவடை பண்ணி திரும்ப அதில் விவசாயம் பண்ணுறோமே. இந்த சமவெளி எப்படி உருவாச்சுன்னா நாம் தான் உருவாக்கணும். அந்த உலோகங்கள் என்கிற கண்டுபிடிப்பால் நாம் தான் சமவெளி. அப்போ அதற்கு முன்னாடி என்ன இருந்தது? மரங்களை வெட்ட முடியாத ஒரு காலத்தில் அப்போ இங்கே எவ்வளோ மரங்கள் இருந்திருக்குன்னு நினச்சி பாருங்கள். 5,000 வருஷத்துக்கு முன்னாடி தான் மரங்களை வெட்டவே முடியாத கற்காலம் இருந்தது. உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படாத கற்காலம். அப்போ உலகம் முழுக்க ஒரு மரம் கூட, அதாவது தடிமனான ஒரு மரத்தை மனிதர்களால் வெட்ட முடியாது. அதுவாக பட்டு போச்சுன்னா அது பட்டு போய் உளுத்து போய் ஒடிச்சாங்களே தவிர உடச்சிருப்பாங்க. மற்றபடி இவ்வளோ பெரிய மரத்தெல்லாம் அவங்க வெட்டவே முடியாது. ஒரு வேப்ப மரத்தையோ ஒரு புளிய மரத்தையோ அவங்களால வெட்டவே முடியாது. அப்போ இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய சமவெளி காடுகள் இருந்திருக்குன்னு நினச்சி பாருங்கள். இன்றைக்கி நீங்கள் பார்க்குற விவசாய நிலம் எல்லாமே ஒரு காலத்தில் சமவெளி காடுகள். அப்போ அன்னைக்கு புவி வெப்பமயமாதல் என்கிற பிரச்சனை இல்லை. அப்போ நாம் இன்றைக்கி எதற்காகலாம் வெட்டணும்? இந்த கோதுமை, நெல் இதையெல்லாம் விளைய வைக்கிறதுக்காக தான். சாமை, திணை, குதிரைவாலி, மாப்பிள்ளை சம்பா இந்த மாதிரியான உணவுகளை விளைய வைப்பதற்காக சமவெளி காடுகளாக நம்ம மாற்றினோம். சமவெளியில் இருந்த மரங்களை வெட்டி நம்ம சமவெளி நிலங்களாக மாற்றினோம். அது வெறும் பசுமை தான், பச்சையாக இருக்குது. உடனே அது உனக்கு பசுமை கிடையாது. பச்சையாக தோற்றம் தருகிறது. நெல் வயல் என்பது பச்சையாக தோற்றம் தருகிறது. ஒரு நிறம் தான் அது, ஒரு நிறமாற்றம் தான் அது. 6 மாதத்தில் அது பார்த்திங்கன்னா பச்சையாக உனக்கு ஒரு நெல்லை உற்பத்தி பண்ணுறீங்க. அது 3 மாதமாக இருக்கலாம், 6 மாதமாக இருக்கலாம். 6 மாதம் கழித்து அதை அறுத்துடுறாங்க. அங்கே பார்த்தா மஞ்சள் ஆயிடுது. 6 மாதத்தில் அது விளைய ஆரம்பிக்கும் போது அது மஞ்சள் நிறமாக மாறிவிடுகிறது. அப்புறம் அதோட உயரமே இவ்வளோ தான், 1 அடி 2 அடி தான் இருக்குது. அது ஒரு பசுமையாக இருக்கிற ஒரு காடுகளுக்கு இணையாகாது. அப்போ அதுவும் இந்த புவி வெப்பமயமாதலுக்கு காரணமாக இருக்குது. நம்ம காடுகள் அழிக்கப்பட்டதுக்கு என்ன காரணம்? சமவெளியாக மாற்றினதுக்கு என்ன காரணம்? அரிசி, நெல், கோதுமையெல்லாம் விளை வைக்கிறதுக்காக தான் இந்த விளைநிலங்கள் எல்லாமே சமவெளியாக மாற்றப்பட்டுச்சு. விளைநிலங்கள் எல்லாமே பெரும்பாலும் நம்ம அதை தான் விளைவிக்கிறோம். வட மாநிலத்துலேயும் சரி, தமிழ்நாட்டிலையும் சரி, உலகம் முழுக்கும் பார்த்திங்கன்னா இந்த நெல், கோதுமை இந்த மாதிரியான உணவுகளை தான் நாம் விளைவிக்கிறதுக்காக சமவெளி நிலங்கள் பெரும்பாலும் பயன்படுத்தப்படுகிறது. ஒரு 70% நிலங்கள் இந்த உணவுகளை உற்பத்தி செய்வதற்காக தான் மரங்கள் வெட்டப்பட்டு சமவெளிகளாக மாற்றப்பட்டது. அப்போ அது பசுமை குறைஞ்சி போகுது. பசுமை குறைஞ்சி போகும்போது இந்த புவியின் குளிர்ச்சி குறைந்து போய்விடுது. அதனால் புவி வெப்பமயமாதல் ஏற்படுது. அதே உணவில் தான் நாம் சாப்பிடும்போது நமது உடம்பு அளவுக்கு அதிகமான வெப்பத்தை சந்திக்கிறது. நமது உடல் அளவுக்கு அதிகமான வெப்பத்தை சந்தித்து நமது உடம்பு புவி வெப்பமயமாதல் என்பது போல் மனித உடல் வெப்பமயமாதல். அப்போ அதை தணிக்கணும், அப்போ தான் நோய்களுக்கு காரணம் அப்படின்னு நாம் புலம்பிட்டு கிடக்கிறோம். அப்போது அரிசி, கேழ்வரகு, கோதுமையை நீங்கள் சாப்பிடுவதை தவிர்க்கும்போது
எப்போ ஒரு வாட்டி தான் சாப்பிட்ணும். ஒரு மண்டலத்துக்கு ஒரு வாட்டி தான். ஒரு மண்டலம் உணவு கட்டுப்பாடு. அரிசி, கேழ்வரகு, கோதுமை 48 நாட்கள் நீங்கள் உணவு கட்டுப்பாடு கடைபிடிக்கணும். அரிசி, கேழ்வரகு, கோதுமையெல்லாம் சாப்பிடக்கூடாது. சாமை, திணை, குதிரைவாலி இந்த உணவுகளே சாப்பிடக்கூடாது. அந்த நேரங்களில் நீங்கள் மாமிசம் சாப்பிடலாம். மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய், பழங்கள், காய்கறிகள், பருப்புகள், கடலைகள், காளான் இந்த மாதிரியான உணவுகளை சாப்பிடணும். அப்போ இதை உற்பத்தி செய்கிற பழங்களை உற்பத்தி செய்கிற பல மரங்கள் இதே நெல் வயலில் அப்போ நெல்லோட தேவை குறையும் போது அதோட உற்பத்தியும் குறையும் தானே. இன்றைக்கி டெய்லி 3 வேளையும் அந்த நெல், அரிசி, கோதுமையை சாப்பிட்றதுனால அதோட தேவை அதிகமாக இருக்குது. அதனால் அதோட உற்பத்தி நிறையா இருக்குது. எங்கே பார்த்தாலும் உலகம் முழுக்க எங்கே பார்த்தாலும் 70% 60% இந்த உணவுகளை தான் உற்பத்தி பண்ணுறாங்க. அரிசி ஒரு 50%ன்னு வச்சுக்கோங்களேன். நான் சும்மா சொல்லக்கூடாது, ஒரு யூகத்தில் தான் சொல்கிறேன். ஒரு 50% நெல், கோதுமையை தான் உற்பத்தி பண்ணுறாங்க. அப்போ 50% அந்த 50% இடம் அத்தனையும் வெப்பமயமாதலுக்கு காரணமாக இருக்குது. ஏன்னா அது ஒரு பச்சை நிறம் தானே தவிர அது ஒன்றும் பசுமை குளிர்ச்சியை தருகிற, புவிக்கு குளிர்ச்சியை தருகிற ஒன்றும் பசுமை கிடையாது. அது பசுமை கிடையாது. அந்த இடத்துல நீங்கள் இப்போ நாம் நிறைய உணவு சாப்பிட்ற அந்த உணவை அதிகமாக சாப்பிட்றதுனால தான் அதை அதிகமாக உற்பத்தி பண்ணுறோம். அதனால் ஒரு 50% நிலங்கள் நெல் வயலாக, கோதுமை வயலாக இருக்கிறது. அதனால் அந்த இடம் புவி வெப்பமயமாதல் காரணம். அதே இடத்துல நீங்கள் பழங்களை தருகிற மரங்களை நட்டிருந்தா, மாம்பழம், கொய்யாப்பழம், அது மாதிரி பலாப்பழம், இந்த மாதிரி பழங்களை தருகிற மரங்கள் அந்த இடத்துல இருந்திருந்தால் என்ன நினச்சி பாருங்கள். அது எப்போதும் பசுமையாக தான் இருக்கும். அதனால் குளிர்ச்சி, பூமிக்கு நிழல் கிடைக்கும். இப்போ நெல் வயலில் மே மாதம் வெயில் பட்டுச்சுன்னா நெல் வயலில் ஃபுல்லாக தண்ணீர் இருக்கும். ஆனால் அந்த வெயில் பட்டு அந்த நெல் வயல் கூட சூடாக இருக்கும். நெல் வயல் கூட ஆனால் பசுமையாக தான் இருக்கும். நெல் வயல் பார்க்க பசுமையாக தான் இருக்கும். அதில் தண்ணீர் கூட நிரப்பப்பட்டிருக்கும். அப்போ மே மாதம் ஒரு அக்னி வெயில் அடிக்குது அப்படின்னா அந்த அக்னி வெயிலில் அந்த தண்ணி கூட சூடாக தான் இருக்கும். ஆனால் அதே இது அந்த இடத்துல நீங்கள் மாமரமோ அல்லது ஒரு மாம்பழத்தை தருகிற மாமரமோ, பலாப்பழத்தை தருகிற பலாமரமோ நீங்கள் அந்த இடத்துல இருக்குது, அல்லது பப்பாளி மரமும் இருக்குது, அல்லது கொய்யா மரம் இருக்குது, இப்படி பழங்களை தருகிற மரங்கள் அந்த இடத்துல இருந்தது அப்படின்னா அதன் நிழலால் இந்த பூமி குளிர்ச்சி அடையும். அந்த நிழல் பட்டு இந்த பூமி குளிர்ச்சி அடையும். அந்த பகுதியில் மனிதர்கள் போய் உட்காரலாம், இளைப்பாறலாம், நிழலில் உட்கார்ந்து இளைப்பாறலாம். ஆனால் அந்த நெல் வயல் இருக்குல்ல, நெல் வயல் இருக்கிற இடத்துல அந்த பூமி குளிர்ச்சி அடையாது. சூரிய ஒளி பட்டுச்சுன்னா அந்த நெல்லுக்கு இடைவெளி உள்ள இடத்துல அந்த சூரியனோட ஒளி பட்டு இந்த பூமி சூடாகும். அதில் தண்ணி இருந்தால் கூட அது சூடாயிடும். அப்போது இந்த புவி வெப்பமயமாதலுக்கு இந்த நெல் வயல் தான் காரணமாக இருக்குது, கோதுமை வயல் தான் காரணமாக இருக்குது. அதுதான் இந்த உலகத்தில் 50% நம்ம பயிரிடப்படுகிறது உலகம் முழுக்க. அதற்கு காரணம் நம்ம 3 வேளையும் அதை தான் சாப்பிட்றோம். பிற உணவுகளை தான் 50% பயிரிடுறாங்க. நம்ம எப்போதுமே சோறு, கோதுமை ஐட்டங்கள் சேர்த்துக்கிட்டே இருக்கோம். ஒவ்வொரு உணவுலையும் அது சேருது. ஆனால் பிற காய்கறிங்கிறது மாறுது. இன்றைக்கி நம்ம வெள்ளரிக்காய் சாப்பிடுவோம், நாளைக்கு சாப்பிட மாட்டோம், அடுத்த நாள் முள்ளங்கி சாப்பிடுவோம், அதுக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் முள்ளங்கி. அப்போ பிற உணவுகள்லாம் ரேராக தான் ஒவ்வொரு உணவும். அதனால் அதோட உற்பத்தி பாதியாக குறையுது. மிக பாதி இடத்த இந்த அரிசி, கேழ்வரகு, கோதுமை தான் எடுத்துக்குது. அதனால் அது வெறும் பச்சை நிறம் தான். அது 3 மாதத்துக்கு ஒரு வாட்டியோ 6 மாதத்துக்கு ஒரு வாட்டியோ மஞ்சள் நிறமாக மாறுது, முதிர்ச்சி அடையுது, அறுவடை பண்ணுறாங்க. அப்போ அந்த பூமி மீது சூரிய ஒளி நேரடியாக படுது, சூடாகுது. அது பசுமையாக இருக்கும்போது பூமி மீது அந்த சூரிய ஒளி பட்டாலும் அப்போவும் பூமி சூடாகுது. அதான் புவி வெப்பமயமாதல். அப்புறம் இந்த உணவுகளை தான் நம்ம சமைக்கிறோம். இந்த உணவுகளை தான் சமைச்சு சாப்பிட்றோம். இந்த உணவுகள் அளவுக்கு அதிகமான உஷ்ணத்தை தருது. அதனால் இந்த உடம்பு சூடாகுது. நாம் சமைத்து உண்பதற்கும் டெய்லி வீட்டில் அடுப்பு எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. ஒரு தொழிற்சாலை போல் ஒவ்வொரு வீட்லேயும் அடுப்பு எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. சமைக்கிற வழக்கம் எதனால் அதிகமாகுது? இந்த உப்பு நமக்கு கிடைக்கிறதுனால. அப்புறம் நெல், கோதுமை, அரிசி இந்த மாதிரியான உணவுகளை நம்ம காலையில் இட்லி தோசை வைக்கிறோம், மத்தியானம் சோறு வைக்கிறோம், இரவு இட்லி தோசை வைக்கிறோம், அடுப்பு எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. அப்புறம் வெள்ளைச்சீனி கலந்த, நாட்டு சக்கரை கலந்த டீ, காஃபி போடுறோம், அடுப்பு எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. அந்த உஷ்ணம் வேறு இந்த பூமிக்கு உஷ்ணத்தை ஏற்படுத்துது. ஒவ்வொரு வீட்லேயும் அடுப்பு எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. அதுவும் இந்த பூமிக்கு உஷ்ணத்தை ஏற்படுத்துது. இப்படி புவி வெப்பமயமாதலுக்கு என்ன காரணமாக இருக்குது? இந்த அரிசி, கேழ்வரகு, கோதுமை உற்பத்தி தான் காரணமாக இருக்குது. ஏன்னா அதை நம்ம தினசரி சாப்பிட்றோம். அதனால் அதோட உற்பத்தி அதிகமாக இருக்குது. அதனால் சமவெளி காடுகள் எல்லாமே இதை உற்பத்தி செய்வதற்காக பயன்படுத்தப்படும் போது சூரிய ஒளி நேராக பூமியில் படுகிறது. அதனால் புவி வெப்பமயமாதல் ஏற்படுகிறது. ஒருவேளை நம்ம அரிசி, கேழ்வரகு, கோதுமையை ஒரு மண்டலத்துக்கு ஒரு வாட்டி தான் சாப்பிட்ணும், 48 நாளைக்கு ஒரு வாட்டி தான் சாப்பிட்ணும். சும்மா ஒரு அனுபவத்துக்காக சாப்பிட்ணும். அது ஒரு போதை உணவு. போதை உணவு என்பதால் அதை ஒரு மண்டலத்துக்கு ஒரு வாட்டி தான் நீங்கள் சாப்பிட்ணும். அப்போ எப்போவாது நெடுந்தொலைவு சுற்றுலா போகிறீங்க, அந்த நேரத்தில் அரிசி, கேழ்வரகு, கோதுமை ஒரு போதை உணவு. அது ஒரு கொண்டாட்டங்களின் போது தான் அதை சாப்பிட்ணும்.
டெய்லி அதை சாப்பிடக்கூடாது. ஊக்க மருந்து, அது ஒரு ஊக்க மருந்து. அளவுக்கு அதிகமான வலிமை, சுவையை தருகிற ஊக்க மருந்து. அளவுக்கு அதிகமான தைரியத்தை, வீரத்தை தருகிற அது ஒரு ஊக்க மருந்து. அப்போ அது அளவுக்கு அதிகமானதுனாலே அழிவுக்கு தான் வழிவகுக்கும். அளவுக்கு அதிகமான தைரியம், வீரம், வலிமை எல்லாமே அழிவுக்கு தான் வழிவகுக்கும். நம்ம எப்போவாவது முரட்டுத்தனமான வேலைகளை செய்கிறோம் அப்படின்னா அப்போ நீங்கள் அதை சாப்பிடணும். அதற்கு தேவையான வலிமை தேவைன்னா நீங்கள் அப்போ அரிசி கேழ்வரகு கோதுமையை சாப்பிடுங்க. எப்போல்லாம் சாப்பிடும் அப்படின்னா, முரட்டுத்தனமான வேலை இருக்குப்பா, இன்றைக்கி நான் ஒரு கிணறு தோண்ட போகிறேன், அல்லது மூட்டை தூக்க போகிறேன், அப்போ உங்களுக்கு வலிமை தேவை. அப்போ அப்போ தான் அதை சாப்பிட்ணும், அந்த அரிசி கேழ்வரகு கோதுமை. இந்த மாதிரி அது மாதிரி பேரிடர் காலம், பெரிய புயல் மழை வெள்ளம் வந்துருச்சு, வெளியில் எங்கேயும் போய் உணவு தேட முடியல, வீட்டை விட்டு வெளியே போக முடியல, அவ்வளோ வெள்ளம் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, சேமித்து வச்சுருக்கிற அரிசி கேழ்வரகு கோதுமை எடுத்து அப்போ நீங்கள் உணவு கட்டுப்பாடை கடைப்பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா உயிர் வாழ்கிற போராட்டத்தோடு இருக்கும்போது உணவு கட்டுப்பாடு தேவையில்லை, வயிறு நிறைஞ்சால் போதும். அந்த மாதிரியான அழிவுகளை ஏற்படுத்துகிற பேரிடர் காலங்களில் நீங்கள் அழிவுகளை பார்த்து பயப்படாமல் இருக்கணும். அழிவுகளையும் எதிர்கொள்கிற, அழிவை நோக்கி போகிற ஒரு தைரியம், ஒரு அசட்டு தைரியம், உயிரை பணயமாக வைக்கிற அந்த தைரியம், அது இந்த அரிசி கேழ்வரகு கோதுமை சாப்பிட்டா தான் வரும். உயிரை பணயமாக வச்சு ஆபத்துகளை எதிர்நோக்குகிற, அழிவை பார்த்து பயப்பட, அழிவை நோக்கி போகிறதுக்கு ஒரு தைரியம் தேவை. அதை இந்த உணவு தான் தரும். எப்போவும் அதை நம்ம சாப்பிட்டா அழிவை நோக்கி தான் போயிட்டுருப்போம். தினசரி சாப்பிட்டா, அப்போ அப்படிப்பட்ட உணவை நம்ம தினசரி சாப்பிட்டா நமக்கு அளவுக்கு அதிகமான வலிமை வரும்ல, தைரியம் வரும்ல, அளவுக்கு அதிகமான வீரம் வரும்ல, அப்போ நம்ம அழிவை எதிர்கொள்ளலாம்ல, ஆபத்துகள். அதுதான் இப்போ நடந்துகிட்ருக்கு. இந்த மனிதன் இன்றைக்கி அழிவை நோக்கி அழிஞ்சிக்கிட்டு இருக்குதுல்ல. எவ்வளோ அழிவுகள், நோய்களால், குற்றங்களால், விபத்துகளால், மோட்டார் வாகன விபத்துகளால், இப்படி பல்வேறு காரணங்களால் மனிதனை அழிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆயுட்காலம் குறைஞ்சி போச்சு. 40 வயசில் சாக வேண்டிய மனிதர்களை இந்த மருத்துவம் தான் என்ன பண்ணுது, காப்பாற்றி 80 வயசு வரைக்கும் வாழ வைக்குது. அதுக்கு மேலே அதால் வாழ வைக்க முடியல. மருந்துகளால் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் பெரும்பாலான மனிதர்கள் மருந்துகளால் தான் 80 வயசு வரைக்கும் வாழ்கிறாங்க. 40 வயசில் நோய் வந்துருச்சு. இந்த மருந்து மட்டும் இல்லைன்னா என்ன ஆகும்? எல்லோரும் இறந்து முன்னாடி அப்படி தானே இறந்து போயிட்டு இருந்தாங்க. எதுக்காக இறக்குறாங்கன்னே தெரியாது. அப்படி இறந்துகிட்டு இருந்த மனிதர்களை மருத்துவம்லாம் வந்து இன்றைக்கி 80 வயசு வரைக்கும் வாழ வைக்குது. அப்புறம் மருத்துவம் மட்டும் கிடையாது, நம்ம இன்றைக்கி வந்து சோப்புலாம் கண்டுபிடிக்கிறோம். அதனால் நிறைய தோல் நோய்கள் குணமாகுது. தோல் நோய்கள் வந்து டெய்லி 2 வாட்டி குளிக்கிறோம். இதெல்லாம் குளிப்பதற்கு அந்த காலத்தில் வாய்ப்பு கிடையாது. நிறைய பேருக்கு சிரங்கு வந்தது, தோல் நோய்கள் வந்தது, பேன் இருக்கும். இப்போ நிறைய பேர் தலையில் பேன் பிரச்சனையே கிடையாது. பேன் பிரச்சனை கிடையாது, ஈறு பிரச்சனை கிடையாது. பொடுகுங்கிறது அது வந்து பொடுகுன்றது வந்து பேன் ஈறு மாதிரி ஒரு உயிர் கிடையாது. அது செதில்கள் வந்து உஷ்ணத்தினால் வர பிரச்சனை. இன்றைக்கி அப்போது நிறைய இந்த மாதிரி சுத்தப்படுத்துறது, சோப்பு, மருத்துவம், இதனால் மனிதர்களுடைய ஆயுட்காலம் கூடுது. சுத்தமாக வச்சுக்கிறாங்க, வீட்டை சுத்தமாக வச்சுக்கிறாங்க. அன்றைக்கெல்லாம் மண் தரையில் இருந்துப்பாங்க, மூட்டை பூச்செல்லாம் நிறைய இருக்கும். இப்படி சுத்தமாக இல்லாதனால அப்போது சரி, அன்னைக்கு இறந்து போகிறதுக்கு, அதாவது இறந்து போகிற தருவாயில் இருக்கிறதுக்கு பல்வேறு காரணங்கள் இருந்தது. தோல் நோயெல்லாம் ஏன் வந்தது? உணவு தான் காரணம். அன்றைக்கி அவங்க கேழ்வரகு அப்புறம் கோதுமை உணவுகளை அப்பவும் சாப்பிட்டாங்க, அரிசி உணவுகளை அப்பவும் சாப்பிட்டாங்க, சாமை, திணை, குதிரைவாலி இது போன்ற உணவுகளை அப்பவும் சாப்பிட்டாங்க. அதனால் 40 வயசுலேயே செத்துக்கிட்டு இருந்தாங்க பெரும்பாலும். அதிர்ஷ்டவசமாக தான் நிறைய பேர் உயிரோடு இருப்பாங்க. பெரும்பாலானவங்க 40 வயசில் செத்து போயிடுவாங்க. குழந்தையாக இருக்கும்போது நிறைய குழந்தைகள் நிறைய பிள்ளைகளை பெற்றுப்பாங்க, நிறைய பேர் செத்து போயிடுவாங்க. அப்புறம் சண்டை போட்டு சாவாங்க. சரி, எதுக்காக 40 வயசில் செத்தாங்க? அப்புறம் சண்டை போரிட்டே நிறைய பேர் சாவாங்க. அதனால் 10-12 குழந்தைகளை பெற்று வச்சுப்பாங்க. எத்தனை குழந்தைகள் தங்குதோ தெரியல அப்படின்னு சொல்லி 10-12 குழந்தைகளை பெற்றுக்கிட்டாங்க. அப்போ எதுக்கு இந்த மாதிரி சாவு அப்போ 40 வயசுலேயே வந்தது அப்படின்னா, இந்த அரிசி கேழ்வரகு கோதுமை, சாமை, திணை, குதிரைவாலி இது போன்ற உணவுகள் அளவுக்கு அதிகமான வலிமை, அளவுக்கு அதிகமான தைரியம், வீரம் இதையெல்லாம் தரக்கூடியது. மனித உறவுகளை வந்து அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டு சண்டை போடுகிறவன் தான் வீரன், வெற்றி பெறுகிறவன் தான் வீரன் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை. அப்போ போர்லாம் நடக்கும், அப்போ அவமானம் நிறைய நடக்கும். சண்டை போடுறது தான் வீரம் அப்படிங்கும்போது அதை பெருமைப்படக்கூடாது. அப்போ நிறைய பேர் அவமானப்படுத்தப்படுவாங்க. சும்மா போகிறவங்களே இழுத்து வம்புக்கு இழுப்பாங்க. நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தனா, வா நீயா நானா பார்த்துக்கலாம், சும்மாவே வம்புக்கு இழுத்து அப்போ அவங்க தோல்வி அடைஞ்சவங்களுக்கு அவமானமாக இருக்கும். வாழ்நாள் முழுதும் அவமானமாக இருக்கும். இப்படி அவமானங்களோடு வாழ்கிறது. அப்போ பெண்களை அடித்தே வளர்த்தாங்க, அடித்தே அவங்க கூட வாழ்ந்தாங்க. அப்போ பெண்களுக்கு எவ்வளோ அவமானம் இருக்கும் வாழ்நாள் முழுதும். அப்போ அதனால தான் நோய்களே வந்தது. நீங்கள் அவமானத்தோடு இருந்தீங்கன்னா, அவமானத்தோடு வாழும்போது உங்களுக்கு உணவில் கட்டுப்பாடே இருக்காது, வாழ்க்கையில் ஒரு பிடிப்பே இருக்காது. அப்போ போதைக்கு அடிமையாவீங்க, அந்த அவமானத்தை மறக்கிறதுக்காக மது அருந்துவீங்க, புகைப்பிடிப்பீங்க, கண்டதையும் சாப்பிடுவீங்க, அப்போ நோய் வந்துடும். இப்படி தான் வந்து கடந்த காலத்தில் மக்கள் சீக்கிரமாக செத்து போனதுக்கு இந்த அரிசி, கேழ்வரகு, கோதுமை இது போன்ற உணவுகள், கேழ்வரகு, அன்னைக்கு இருக்கிற சாமை, திணை இது போன்ற உணவுகளை சாப்பிடும்போது அது அளவுக்கு அதிகமான உஷ்ணத்தையும் தைரியத்தையும் வலிமையும் தரும், ஊக்கம் இருந்தது. அதனால தான் அவங்க போரிட்டாங்க. இன்றைக்கும் போரிடுவதற்கு அதான் காரணம். சண்டை போடுறதுனால அவமானங்கள் ஏற்படும். யாரோ ஒருத்தர் தான் ஜெயிப்பான். ஒரு ஏரியாவில் ஒருத்தர் தான் பெரிய பெரிய வலிமையானவராக இருப்பார். அவர்கிட்ட நிறைய பேர் அடி வாங்கியிருப்பான். அவனுக்கு எல்லாம் அவமானம், அந்த ஏரியாவுக்கே அவமானம். அந்த தெருவில் ஒருத்தர் இருக்காங்க,
அவன் தான் பெரிய வலிமையானவன், அவன் இந்த தெருவு எல்லாத்துலேயும் அடிப்பான், எல்லாத்தையும் அவங்க கூட யாரும் மோத முடியாது அப்படின்னா மற்ற அத்தனை பேருக்கும் அவனை பார்த்தாலே அவமானமாக தான் இருக்கும். அவர் மட்டும் ரொம்ப கெத்தாக இருப்பார். அப்போ இது வன்முறை உணர்ச்சினால் பெரும்பாலானவர்களுக்கு அவமானம், ஒரு சிலருக்கு மட்டும்தான் பெரிய மரியாதை. ஒரு சிலருக்கு மட்டும்தான் மரியாதை, பெரும்பாலான அவமானம். அவமானம் என்ன பண்ணும்? அவமானத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? போதைப் பொருள் பழக்கம், அந்த அவமானத்தில் விடுபட்டுருக்காங்க, உணவு கட்டுப்பாடில் எதுவுமே இருக்காது, அதனாலே நோய் வந்து செத்து. கடந்த காலத்தில் மக்கள் செத்து போனதுக்கு இந்த அளவுக்கு அதிகமான வலிமையும் தைரியத்தை தருகிற உணவுகளை சாப்பிட்டது தான். இன்றைக்கும் மனிதர்கள் செத்து போக வேண்டியதான், 40 வயசு சாக வேண்டியவங்க. அவங்கள உயிரோடு வச்சுருக்கிறது இந்த மருத்துவம் தான். அன்றைக்கி தைராய்டுக்கு மருந்து சாப்பிட்றாங்க, இதய நோயத்துக்கு மருந்து சாப்பிட்றாங்க. மருந்து சாப்பிட்டா தான் அவங்க உயிர் வாழ முடியும் அப்படின்னா அவங்க இறந்து போக வேண்டியவங்க தானே. மருந்து தானே அவங்கள உயிரோட வாழ வைக்குது. இப்போ சிறுநீரக செயலிழப்பு நோயாளிகள் இருக்காங்க, அவங்க டயாலிசிஸ் பண்ணணும், அப்போ தான் உயிரோடு இருப்பாங்க. அப்போ டயாலிசிஸுங்கிற அந்த மருத்துவம் இல்லைன்னா அவங்க செத்து போயிருப்பாங்க. செத்து போக வேண்டியவங்கள தான் வாழ வச்சுக்கிட்டு இருக்குது. இன்சுலினுக்கு மாத்திரை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படி மருந்துகளால் அப்புறம் வந்து சுத்தமாக வச்சுக்கிறோம். நோயோடு இருந்தால் கூட, சுகரோடு இருந்தால் கூட, ஆஸ்மாவோட, வீசிங்கோட நோயோடு இருந்தால் கூட, நான் இன்றைக்கி என் உடம்பை சுத்தமாக வச்சுக்கிறேன்னா சோப்பு காரணமாக இருக்குது. தண்ணீர் தாராளமாக கிடைக்கிது, சுத்தமான தண்ணீர், நிலத்தடி நீர் கிடைக்கிது. முன்னாடிலாம் ஆற்றுல குளிப்பாங்க, குளத்துல குளிப்பாங்க. ஏற்கனவே குளித்தவங்க ஆடு மாடெல்லாம் குளிப்பாட்டின இடம் அது. அப்போ அதனால் தோல் நோய் வந்தது. ஏற்கனவே இந்த அரிசி கழுவுற கோதுமையால் சாப்பிட்டு பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவமானத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிற மனிதர்களுக்கு அதிலே நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சி போதை பழக்கம், அப்படி வன்முறை உணர்ச்சியோடு வாழ்ந்த மனிதர்களுக்கு அன்றைக்கி இருக்கிற தூய்மையற்ற குடிநீர், சோப்பு போட்டு குளிக்க முடியாது, இதெல்லாம் சேர்ந்து நோயை இன்னும் ஊக்குவி. இப்போ இன்றைக்கி வந்து இந்த மாதிரி சோப்பு போட்டு குளிக்கிறது, சுத்தமான தண்ணீர் கிடைக்கிறது, அதை குடிக்கிறது. அன்றைக்கெல்லாம் ஒரு குளத்துல தான் போய் எல்லாத்தையும் குடித்தாங்க. அந்த குளத்துல தவளை இருக்கும், மீன் இருக்கும், புழுக்கள் இருக்கும். அந்த தண்ணியை குடிப்பதற்கு மட்டும் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்படி தான் குடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அதனாலே தொற்று நோய் பெருகும். ஏன் வருது, எதனால் சாவறாங்கன்னே தெரியாது. இப்படி இன்றைக்கி மருத்துவமும் சரி, இந்த டெக்னாலஜியும் சரி, மக்களை 40 வயசில் சாக வேண்டியவங்கள ஒரு 80 வயசு வரைக்கும் வாழ வச்சுக்கிட்டு இருக்குது. சரி, 40 வயசில் ஏன் செத்தாங்கன்னா அதுக்கு காரணம் இந்த அரிசி கழுவுற கோதுமை, சாமை தினை குதிரவாளி அன்னைக்கு அது ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. அதான் பிரதானமான காரணமாக இருக்குது. மக்கள் வந்து இயற்கையோடு இணைஞ்சு வாழ்ந்தாலும், நம்மக்கிட்ட அந்த டெக்னாலஜி இல்லைனாலும், சோப்பெல்லாம் இல்லைனா கூட, நம்மலாம் ஆறு ஏரியில் குளித்தா கூட நாம் 120 வயசு வரைக்கும் வாழ முடியுமா அப்படின்னா முடியும். அதற்கு நாம் உணவு கட்டுப்பாடு தேவை. அரிசி கேழ்வர கோதுமையை நம்ம சாப்பிடவே கூடாது. சாமை திணை குதிரவாளி இது போன்ற உணவுகளை சாப்பிடவில்லை என்றால் சண்டை போட வேண்டும் என்கிற எண்ணம் வராது. மனிதர்கள் ஒருவரை ஒருவர் மதிப்பார்கள், வயதுக்கு மரியாதை கொடுப்பார்கள், அந்நியர்களை விரோதிகளாக பார்க்க மாட்டார்கள், சண்டை போட்டு தனது வலிமையை நிரூபிக்க முயற்சி செய்ய மாட்டார்கள். இன்றைக்கி கூட கடினமாக உழைச்சி சாதித்து நான் பெரிய ஆளுங்கிறத நிரூபிக்கிறேன், இதுவே ஒரு சண்டை தான். மற்றவங்களை தாழ்த்தணும், நான் உயர்த்தணும், அப்படி நான் ஒரு இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும் அப்படின்னா எல்லாருமே இன்ஜினியராகவும் டாக்டராகவும் ஆக முடியாது. அப்போ நான் அந்த உயரமான இடத்த நான் பிடிக்கணும். அப்போ அதன் மூலம் மற்றவங்க தாழ்ந்த ஒப்பிட்டு பார்த்து நான் ஒப்பிட்டு பார்த்து தானே நீ உயர்ந்தவருங்கிற. எல்லோரும் இன்ஜினியராகவோ டாக்டராகவோ அல்லது கோடீஸ்வரராகவோ ஆக முடியாது. அவங்கவுங்க சக்திக்கு தகுந்த மாதிரி ஆவாங்க. அப்போ ஏற்றத்தாழ்வு என்பது இதுவே ஏற்றத்தாழ்வு தான். நீ சண்டை போடுறதோட நோக்கமே என்னது? மற்றவங்களை தாழ்த்தணும், நான் உயரணும், மற்றவங்க என்கிட்ட அடிபட்டு அவங்க அவமானப்படணும், தன்னை தாழ்வாக நினைக்கணும், என்ன உயர்வாக நினைக்கணுங்கிறக்காக தான் நீ சண்டை போடுற. அப்போ அதுதான் இதுவும். இன்றைக்கி நீ டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும்னா என்ன அர்த்தம்? மற்றவங்கள தாழ்த்தணும், அவன் வந்து எல்லாராலையும் இன்ஜினியர் ஆக முடியாது, டாக்டர் ஆக முடியாது, கோடீஸ்வரர் ஆக முடியாது. அப்போ மற்றவங்க 10,000 20,000 சம்பாதிப்பாங்க, நான் 1,00,000 சம்பாதிக்கணும், அந்த இடத்துல நான் உயரணும், மற்றவங்களோட ஒப்பிட்டு என்ன உயர்ந்து பார்க்கணும், அவங்க வியந்து பார்க்கணும், ஆச்சரியப்படணும், அதன் மூலம் நான் சந்தோஷப்படணும் அப்படிங்கிற ஒரு வக்கர உணர்வு தானப்பா இது. ஏற்றத்தாழ்வு விரும்புகிற மனப்பான்மை தானே நீ இன்ஜினியராகவும் டாக்டராகவும் இப்போ கோடீஸ்வரராகவும் ஆகணுங்கிற விருப்பப்படுற. நாளைக்கு நீ வந்து 1,00,000 சம்பாதிச்ச பிறகு என்ன பண்ணுவேன்? டாக்டராயோ இன்ஜினியராயோ கோடீஸ்வரையோ 2,00,000 சம்பாதிக்கிற, கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிக்கிறேன்னா உன் வீட்டில் மனிதர்களை வேலைக்கு வச்சுப்ப, உனக்கு சமைச்சு போடுறதுக்கு மனிதர்களை வேலைக்கு வச்சுப்ப, உன் கார் கதவை திறந்து விடுறதுக்கு, உன் காரை ஓட்டுறதுக்கு மனிதர்களை வேலைக்கு வச்சுப்ப, உன் துணியை துவைக்கிறதுக்கு, உன் ஜட்டி துணியை துவைக்கிறதுக்கு மனிதர்களை வேலைக்கு வச்சுப்ப. அப்போது நீயும் ஒரு மனுஷன், உன் வேலையை செய்கிறதுக்கு நீ மனிதர்களே வேலைக்கு வச்சுக்கிறியா? எவ்வளோ அது எதனால் அது சாத்தியமாகுது? நீ அந்த மாதிரி பெரிய உயர்ந்த இடத்த கோடீஸ்வரராவோ, பணக்காரராவோ, இன்ஜினியராவோ, டாக்டராவோ, விஞ்ஞானியாவோ, கலெக்டராவோ, எம்எல்ஏவோ, மந்திரியாவோ ஆனதுனால உனக்கு மனிதர்களை வேலைக்கு வைத்துக் கொள்கிற தகுதி வந்து விட்டதாக நினைக்கிறேன். அதில் உனக்கு ஒரு சந்தோஷம். யார் அங்கேன்னு சொன்னால் எனக்கு தண்ணி எடுத்துகிட்டு வா அப்படின்ற மாதிரியெல்லாம் அவர் அடிமைத்தன மோகம். அவங்க நம்மளை மாதிரி ஒரு மனிதர் தானே. அந்த இடத்துல நீ இருந்து அந்த வேலை செய்வியா? நீ இருந்து ஒருத்தருக்கு சமைச்சு போடுவியா? நீ இருந்து ஒருத்தருக்கு துணி துவைச்சு போடுவியா? மாட்டல்ல. உனக்கு அதில் அது மட்டும் உனக்கு மட்டும் வந்தால் ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா? உன் பிள்ளைகளை நீ அந்த மாதிரி அடுத்தவங்க வீட்டு வேலைக்கு செய்கிறதுக்கு அனுமதிப்பியா? உனக்கு எது சரியாக அதை எல்லாத்துக்கும் ஒன்றா அது சமத்துவம். உன்னை போல தான் எல்லோரும் நினச்சா அது சமத்துவம். அப்போ இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வை கொண்டாடுகிற மனப்பான்மை தான் இன்ஜினியரிங், டாக்டரு,
நான் பெரியவன் காட்டுறதுக்காக அந்த காலத்தில் சண்டை போட்டாங்க. இன்றைக்கி நான் பெரியவன், எல்லாரை விட நான் பெரியவன் ஆகணும் அப்படின்னா அதற்கு நான் வந்து ஒரு இன்ஜினியராகவோ டாக்டராகவோ பணக்காரராகவோ ஆகணும், ஏற்றத்தாழ்வு ஏற்படுத்தணும், பிறரோடு ஒப்பிட்டு எனது உயர்வை எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அதற்கு அந்த மாதிரி அப்போ அதுவும் சண்டை தான், இதுவும் சண்டை தான். எது சரியானதுன்னா மற்றவங்ககிட்ட நம்ம வித்தியாசப்படக்கூடாது. எல்லாரையும் போல் எளிமையாக வாழணும். வசிப்பிடத்தில் நம்ம யாரையும் அடிமைப்படுத்தி வேலை வாங்கக்கூடாது. கூலி கொடுத்து யாரையும் அடிமைப்படுத்தக்கூடாது. நம்ம வீட்டுக்குள்ளே வெளியிலையும் கூலி கொடுத்து யாரையும் அடிமைப்படுத்தக்கூடாது. நமது அனைத்து தேவையும் நாமளே செஞ்சுக்கணும். நமக்கு தேவையான சட்டி பானையை நாமளே செஞ்சுக்கணும். என் முடியை நானே வெட்டிக்கணும், என் குடிசையை நானே கட்டிக்கணும். அப்போ இங்கே சாதியே வராத. சாதிங்கிறது தொழிலை அடிப்படையாக கொண்டது தானே. எப்போ சாதி தொழிலெலாம் வந்தது, சாதி தோன்றியது? எனது தேவைகளை பெறுவதற்காக நான் இன்னொருத்தரத்தை தேடி போனேன். எனக்கு தேவையான மண்பானையை பெறுவதற்காக எனக்கு இந்த மண்பானையை செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லி ஒருத்தர்கிட்ட நான் போனேன். அவர் ரொம்ப நேர்த்தியாக செஞ்சு கொடுத்தாரு. அதுவே அவர் தொழிலாக மாறிச்சு. அவரை நம்ம குயவர்னு சொல்லிட்டோம். எனக்கு முடி வெட்டணும் அப்படிங்கும்போது நானே வெட்டுவதுக்கு பதிலாக இன்னொருத்தரை தேடி போனேன். அவர் வெட்டினார். அவர்கிட்டே எல்லாரும் போனாங்க. கடைசியில் அவர் முடி வெட்டுகிற ஒரு தொழிலை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ உன்னுடைய தேவைகளை நீ மற்றவங்களை தேடி போகிறல்ல, அப்போ தான் வந்து இங்கே ஏற்றத்தாழ்வே உருவாகுது. அப்போ இந்த தொழில் கொஞ்சம் மட்டமானது, இந்த தொழில் கொஞ்சம் உயர்ந்தது, மண்பானை செய்கிறது இப்படி, அவர் வந்து நகை செய்கிற தொழில், அப்போ அவர் கொஞ்சம் உயர்ந்த வருமானம் அதிகமான தொழில் அப்படின்னு தொழிலை வச்சு ஏற்றத்தாழ்வுகள் அங்கு மதிப்பிடப்படுகிறது. தொழிலை வைத்து அவருடைய வருமானத்தை வைத்து அவருடைய உயர்வு தாழ்வு மதிப்பிடப்படுகிறது. அதனால் அது சாதி உருவானது. அப்போ உன்னுடைய தேவையை பிறருக்கு தேடி போனல, அதனால தான் அங்கே சாதி உருவாகுது. பிறருடைய தேவையை நீ பூர்த்தி பண்ணல, கூலி கொடுக்குறாங்க அப்படிங்கிறக்காக, அப்போ தான் சாதி உருவாகுது. அப்போ எப்போ சாதி உருவாகாது அப்படின்னா, நான் எனது தேவையை நானே உற்பத்தி பண்ணணும். நான் மற்றவங்ககிட்ட போகவே கூடாது. மற்றவங்ககிட்ட எனக்கு முடி வெட்டணுமா, நானே வெட்டிக்கணும். என் பிள்ளைகளுக்கு நான் வெட்டுவேன், அந்த பிள்ளைகள் எனக்கு வெட்டலாம். எங்கள் அண்ணனுக்கு நான் வெட்டுவேன் முடி, எங்கள் அண்ணன் எனக்கு வெட்டி விடுவோம். அந்த மாதிரி அவங்கவுங்க முடி வெட்டிக்க முடியாது. அப்போ எனது குடிசை நான் கட்டும்போது என் பிள்ளைகள் எனக்கு ஹெல்ப் பண்ணணும், உதவி பண்ணணும். அப்புறம் என் பிள்ளைகள் குடிசை கட்டும்போது அவங்களுக்கு நான் உதவி பண்ணுவேன். இப்படி இதுதான் தற்சார்பு. இங்கே வந்து சாதி உருவாகாது. இங்கே வந்து மண்பானையாக நானே செஞ்சுக்கிறேன், அது என்ன பர்ஃபெக்டாக இருக்காது, நேர்த்தியாக இருக்காது. நானே முடி வெட்டினா அதில் ஒரு நேர்த்தி இருக்காது. ஏன்னா எப்போவாது தானே வெட்டுறோம். முடி வெட்டுறவங்க மண்பானை செய்கிறவங்க நாள் முழுதும் மண்பானை செய்கிறதுனால அதில் ஒரு நேர்த்தி இருக்குது. நாள் முழுதும் முடி வெட்டுறதுனால அவங்ககிட்ட ஒரு நேர்த்தி வருது. நான் அப்படி செய்வேன், எனக்கு எப்போவாது தானே தேவைப்படுது. அப்போ நான் எப்போவாது தான் அதை செய்யும்போது அதில் நேர்த்தி எதிர்பார்க்க முடியாது, அது போதும். ஆனால் இங்கே சாதி உருவாகாது. உனது தேவைகள் நேர்த்தியாக கிடைக்காது, சிறப்பாக ரொம்ப நாளைக்கு வர்ற மாதிரி சிறப்பாக கிடைக்காது. ஆனால் அங்கே சாதி உருவாகாது. அதனால் இந்த ஏற்றத்தாழ்வுகள் எல்லாமே வன்முறை தான். பிறரை அவமானப்படுத்தணும், ஏற்றத்தாழ்வு, நான் உயர்ந்தவர்னு காமிக்கணும் அப்படிங்கிற உணர்வால் ஏற்பட்டது தான். புவி வெப்பமயமாதலுக்கும் மனித உடல் வெப்பமயமாதலுக்கும் மிக மிக முக்கிய காரணம் இந்த அரிசி கேழ்வரகு கோதுமை தான். புவி வெப்பமயமாதல் புவிக்கு ஏற்பட்ட, இந்த பூமிக்கு ஏற்பட்ட ஒரு நோய். அதுபோல் இந்த உடம்பு அளவுக்கு அதிகமாக உஷ்ணமாகும்போது அது உடம்புல பல நோய்களை உருவாக்குது. அப்படி இருக்கும்போது உடம்பு அளவுக்கு அதிகமாக வெப்பமாக இருக்குது, அரிசி கேழ்வரகு கோதுமை சாப்பிட்றது தான் காரணமாக இருக்குது. அதுபோல் இந்த புவி வெப்பமயமாதலுக்கு இந்த புவியில் மனிதர்கள் சமவெளிகளில் 50% நிலங்களை அரிசி கேழ்வரகு கோதுமைக்காக பயன்படுத்துகிறார்கள். 50% விளைநிலங்கள் அரிசி கேழ்வரகு கோதுமையை பயன்படுத்துவதற்காக உற்பத்தி செய்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. அதனால் சூரிய ஒளி நேரடியாக பூமியில் படுறதுனால அந்த பூமி சூடாகுது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்.